السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وهو أصدق الصادقين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى في مقام آخر قل ما يعبأ بكم ربي لولا دعاؤكم فقد كذبتم فسوف يكون لزاما. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم الدعاء مخ العبادة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தஆலா அவனிடத்தில் கேட்பதற்குரிய சில வழிமுறைகளை ஏற்படுத்தி தந்து அவனிடத்திலிருந்து கேட்டு பெற்று அதை அனுபவித்து வாழக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி தந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். கணிதத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான், இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். நபியே, உங்களிடத்தில் இந்த மக்கள் என்னை பற்றி கேட்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வாகிய நான் எங்கே இருக்கிறேன், எப்படியாப்பட்டவனாக இருக்கிறேன் என்று என்னை பற்றி அவர்கள் உங்களிடத்தில் கேட்பார்கள் என்று சொன்னால், ஃபஇன்னி கரீப், நிச்சயமாக நான் நெருக்கமானவனாக இருக்கிறேன், மிக சமீபமானவனாக நான் இருக்கிறேன். உஜீபு தாவத தாய், என்னை அழைக்கக்கூடிய அழைப்பாளியுடைய அழைக்குதலுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் என்று அல்லாஹு தஆலா தன் திருமறையில் சொல்லி காட்டுறான். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல அல்லாஹ்வை பற்றி கேட்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம், இரண்டு விஷயம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒன்று, அல்லாஹ் நெருக்கமானவனாக இருக்கிறான். இன்னொன்று, நாம் அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உடனே பதில் சொல்லக்கூடியவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். ஆக அல்லாஹு தஆலா அவன் எங்கேயோ இருந்து கொண்டு நம்முடைய அழைப்புக்கு பதில் சொல்லவில்லை, நம்முடன் இருந்து கொண்டு நம்முடைய அழைப்புக்கு அல்லாஹு தஆலா பதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலாவை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். அவன்தான் நம்முடைய ரப்பா இருக்கிறான், அவன்தான் நம்மை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கிறான், அவன்தான் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவனாக அவன்தான் இருக்கிறான் என்று அல்லாஹு தஆலாவுடைய கிருபையால் தெரிந்திருக்கும் நாம் அவனிடத்தில் கேட்பதை விட்டு ரொம்ப தூரமாக இருக்கும். அவனிடத்தில் நம்முடைய துஆக்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பதை விட்டும் அவனை அழைப்பதை விட்டும் மிக தூரமான இடத்துல நாம் இருப்பதை போல நமக்கு தோன்றுகிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனை சொல்லி காட்டுறான், குல் மா யஅபஉ பிக்கும் ரப்பி லௌலா துஆஉக்கும். உங்களுடைய துஆக்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால், நீங்கள் துஆ செய்யக்கூடிய ஒரு வழிமுறை மட்டும் உங்களுக்கு இல்லை என்று சொன்னால், அல்லாஹ் உங்களை பொருட்படுத்தவே மாட்டான் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபி, அப்படி சொல்லிடுங்க அவங்க கிட்ட போய், நீங்கள் துஆ செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை அல்லாஹு தஆலா பொருட்படுத்தவே மாட்டான் என்று நபி அந்த மக்களிடத்தில் சொல்லிடுங்க. அப்போ அல்லாஹு தஆலா நம்மை பொருட்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிமுறை துஆவாதல். அல்லாஹு தஆலாவிடத்தில் நம்முடைய பிரார்த்தனைகளை, துஆன்னு சொன்னால் பிரார்த்தனை சொல்லலாம், இன்னொரு அர்த்தம் அழைக்குதல் என்று சொல்லலாம். நம்ம துஆ செய்த சொல்கிறோமே அப்படின்னு அர்த்தம் நம்முடைய எல்லா விதமான நிலைகளிலேயும் அல்லாஹ்வை அழைப்பதற்கு பெயர் துஆ. சந்தோஷமான நிலையிலையும் கவலையான நிலையிலையும் ஏற்றமான இரக்கமான எல்லா நிலைகளிலேயுமே அல்லாஹ்வை அழைப்பதற்கு பெயர் துஆ என்று சொல்லி காட்டுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க, அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆக்கள் இருக்கிறதே இது வணக்கங்களுடைய மூளையாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க.
அப்போ வணக்கங்களுடைய நோக்கம் என்ன என்று பார்த்தால் அது அல்லாஹு தாலாவை அழைக்குதல். தொழுகையுடைய நோக்கம் என்ன? அல்லாஹு தாலாவை நினைக்குதல், அல்லாஹு தாலாவை அழைக்குதல். நோன்புடைய நோக்கம் என்ன? அதுவும் அல்லாஹு தாலாவிடத்து துவா தான், அல்லாஹுடைய நோக்கமாக தான் அது இருக்குது. எல்லா வணக்கங்களுடைய நோக்கம் என்ன? அதை கொண்டு அல்லாஹு தாலாவிடத்தில் நாம் சில விஷயங்களை பெற்றுக்கொள்வது. சில பேர் வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலாவிடத்தில் துன்யாவை வாங்கிக்கிறாங்க. சில பேர் வணக்கங்களை கொண்டு அல்லாஹு தாலாவிடத்தில் ஆகிரத்தை வாங்கிக் கொள்கிறார்கள். சில பேர் அல்லாஹு தாலாவிடத்தில் வணக்கங்களை கொண்டு அவனையே பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆக ஏதோ ஒன்று அல்லாஹு தாலாவிடத்தில் வாங்குவதற்குரிய ஒரு வழிமுறையாகத்தான் அல்லாஹு தாலா இந்த வணக்கங்களை அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுவாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ யக்தப் அலைஹி. யார் அல்லாஹு தாலாவிடத்தில் தன்னுடைய தேவைகளை கேட்கவில்லையோ அவர் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்முடைய தேவைகளை நம்ம யார் இடத்திலோ போய் கேட்குறோம். புரிஞ்சுங்களா? ஒரு தலைவலி வந்தால் உடனே டாக்டர் இடத்துல போகிறோம். பசி வந்தால் சாப்பாடு பக்கம் சிந்தனை போகுது. இப்படி படைப்பினங்களின் பக்கம் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நாம் திரும்புகிறோம். ஆனால் அல்லாஹு தாலாவிடத்தில் நம்முடைய சிந்தனை திரும்புதல் என்பது ரொம்ப கம்மியாக தான். கடைசியான நிலையில தான் நம்ம அல்லாஹு தாலாவிடத்தில் நம்முடைய சிந்தனை திருப்பக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மல்லம் யஸ்அலில்லாஹ. யார் அல்லாஹு தாலாவிடத்தில் தனக்கு ஒரு தேவை ஏற்பட்டவுடன் அதை அல்லாஹ்விடத்தில் கேட்கவில்லையோ யக்தப் அலைஹி, அவர் மீது அல்லாஹு தாலா கோபப்படுகிறான். அப்போ ஒரு தேவை வந்தது, முதல்ல அல்லாஹு தாலாவிடத்தில் அதை கேட்டணும். அதை கேட்ட பிறகு அதற்குரிய நடைமுறையில் நாம் இறங்குவோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த விஷயங்களை லேசாக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்றாங்க, ஒரு மனிதருக்கு பசி ஏற்பட்டது. ஆனால் அந்த பசியை மக்களிடத்தில் சொல்லாமல் அவர் மறைச்சிட்டார். தனக்கு ஒரு பசி ஏற்பட்டது என்பதையே மக்களிடத்தில் சொல்லாமல் மறைச்சிட்டார். அல்லாஹு தாலா இடத்துல மட்டும் அதை சொன்னார். யாரெல்லாம் எனக்கு பசிக்குது, யா அல்லாஹ், உணவளிக்கக்கூடியவனா நீதான் இருக்கிற என்று அல்லாஹு தாலா இடத்துல மட்டும் சொன்னார். வேறு யார் இடத்துலையுமே சொல்லலை என்று சொன்னால் ஒரு வருடத்துடைய ஹலாலான ரிசுக்கை அவர் கழிப்பதை தன் மீது அல்லாஹ் கடமையாக்கிக்கிட்டான். ஃபர்லாக்கிட்டான் தன் மேல். எதுக்காக வேண்டி? தனக்கு ஒரு தேவை ஏற்பட்டு அது யார் இடத்துலையுமே சொல்லாமல் அல்லாஹ் கிட்ட மட்டும் சொன்னார். துவா செஞ்ச, யா அல்லாஹ், இந்த தேவை, பசி என்ற தேவை நீ தான் பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிற என்று அந்த தேவை அல்லாஹு தாலா இடத்துல மட்டும் ஒப்படைத்து மக்கள் இடத்துல மறைச்சிட்டார். எனக்கு சாப்பாடு கொடுங்க, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லாமல் மறைச்சிட்டார். இதுக்காக வேண்டிய அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு தன்மையில ஏற்றுக்கொள்கிறான். ஒரு வருடம் ஹலாலான ரிசுக்குன்னு சொல்கிறான். சொல்லலாம் ரிசுக்கன் ஹலாலன், ஹலாலான ரிசுக்கை தன் மீது அவருக்கு கொடுப்பதை அல்லாஹ் வாஜிபாக்கிக்கிட்டான். இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ்ல என்ன சொல்ல வராங்க? ஒரு தேவையை ஸல்லல்லாஹு சொல்லி காட்டினான். பசி என்ற ஒரு தேவையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஒரு மனிதருக்கு எந்த தேவை ஏற்பட்டாலும் சரி, ஒரு ஆடையுடைய தேவை ஏற்படுது, அதை மக்கள் இடத்துல சொல்லாமல் மறைத்து அல்லாஹு தாலா இடத்துல மட்டும் சொன்னார். அவருக்கும் அதே போல் ஒரு வருடத்துடைய ரிசுக்கை அல்லாஹு தாலா கொடுப்பது தன்னால் அல்லாஹ் வாஜிபாக்கிறோம். இந்த மாதிரி என்ன தேவையெல்லாம் அவருக்கு ஏற்படுதோ அதை முதல்ல யார்கிட்ட சொல்கிறாரு? அல்லாஹு தாலா இடத்துல சொல்கிறார். அதுக்கு பின்னால் அதுக்குரிய செயல்பாடுகள் அவர் இறங்குறார் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹு தாலா அந்த ரிசுக்கை, ஒரு வருடத்துடைய ரிசுக்கை அல்லாஹு தாலா அவருமே தன் மீது என்ன செய்கிறான், பொறுப்பெடுத்துக் கொள்கிறான் என்று சொன்னால் இந்த விஷயத்தில் நம்ம எவ்வளோ பின்வாங்கி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அதான் அல்லாஹ் சொல்கிறான், குல்மா யாபோபிக்கும் ரப்பி, நபி இந்த மக்களிடத்தில் சொல்லிடுங்க, நீங்கள் துவா மட்டும் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களை ஒரு பொருட்டாகவே பார்க்க மாட்டான். இப்போ அல்லாஹு தாலா நம்மளை ஒரு பொருட்டாக பார்க்கிறானா இல்லையா? அவனுடைய இடத்துல நாம் ஒரு நபராக முன்னால் இருக்க வேண்டும். நம்மளை ஒரு பொருட்டாக அல்லாஹ் பார்க்கணும் என்று சொன்னால் நாம் துவாவை அதிகமாக செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் எடுத்துக்கொள்வது நம்ம அவசியமாக இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில் எழுந்ததுலேருந்து இரவு தூங்கும் வரை அல்லாஹு தாலா துவா செஞ்சுக்கிட்டே இருப்பான். நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, எல்லா நேரத்துலையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு தாலா துவா செய்யக்கூடியவங்களாக இருந்தான். திடீர்னு கொஞ்சம் மேகம் கருப்பாகிடுச்சு என்று சொன்னால் உடனே பள்ளிவாசலில் போய் துவா செய்ய ஆரம்பிச்சிருவான்.
போர்க்காலங்களில் இரவு நேரங்களில் உட்காந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா துஆ செய்வாங்க. எல்லா இடத்துலையுமே உஹது போரில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பல்லு உடஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தஆலா துஆ தான் செஞ்சாங்க. எல்லா தொழுது முடித்த பிறகு கேட்கக்கூடிய துவா கபூலாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அல்லாஹ் தஆலா இடத்துல கேட்கணும், அல்லாஹ் தஆலா நம்முடைய தேவைகளை சொல்லணும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. இன்னும் சில ஹதீஸை ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லைஸ ஷையுன் அக்ரமு இலல்லாஹி தஆலா, அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக மிக சங்கையான ஒரு அமல் என்பதாகிறது மின துவா, துவாவை விட மேலான அமல் என்பது எதுவும் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. துவாவை விட மிக சங்கையான ஒரு அமல் அல்லாஹ் தஆலாவிடத்தில் வேற இல்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க என்று சொன்னால் அந்த துவாவுக்கு அல்லாஹ் தஆலா எவ்வளோ முக்கியத்துவம் தருகிறான் என்பதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். காரணம் என்ன என்று கேட்டால், துவா என்பது நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் பேசக்கூடிய ஒரு வழிமுறையாக இருக்கும். நம்முடைய சிந்தனையெல்லாம் வேறு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் துவாவுக்காக வேண்டி நாம் உட்கார்ந்தோம் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேட்கக்கூடிய நேரத்தில் நம்முடைய சிந்தனை ஒரு 50% அல்லாஹ் பக்கம் திரும்புவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பெரும்பான்மையான நபர்கள் சாதாரணமான துவா ஓதிட்டு போயிடுறாங்க, எப்போயும் மனப்பாடம் செஞ்சு வச்ச மாதிரி கடகடம் ஓதிட்டு போயிடுறாங்க. சில பேர் எப்போதும் கேட்கக்கூடிய தேவைகளை சாதாரணமான முறையில் கேட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் சில நேரங்களில் நாம் உட்கார்ந்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் சில தேவைகளை நாம் கேட்கிறோம், நம்முடைய மனசு அதில் என்னவாகுது, ஜாயிண்ட் ஆகுது. அந்த அல்லாஹ் தஆலாவிடத்தில் நம்ம கேட்டால் தான் என்னவாகும், இது தீர்வு கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா நம்முடைய சிந்தனையை திருப்பி நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா கேட்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுது. இப்போ நம்முடைய சிந்தனை அல்லாஹ் தஆலாவுடைய சிந்தனையோடு கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அதில் உண்டாகிறதால அல்லாஹ் தஆலா அந்த துவாவை ரொம்ப பிரியப்படுறோம். அடியான் தன்னிடத்தில் பேசுவதை அல்லாஹ் தஆலா ரொம்ப பிரியப்படக்கூடிய ஒரு அமலாக இந்த அமல் இருக்கு. அதனால் அல்லாஹ் தஆலாவிடத்தில் மிக உயர்ந்த ஒரு அமலாக இந்த அமலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டால் சொன்னாங்க, யார் அல்லாஹ் தஆலாவிடத்தில் கையேந்தி துவா கேட்கிறாரோ அவருடைய கையை வெறுங்கையாக அனுப்புவதை விட்டு அல்லாஹ் தஆலா வெட்கப்படுறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா கேட்குறோம், அந்த துவா கபூல் ஆகிருச்சா இல்லையா என்று கேட்டால் சில பெரியார்கள் அதற்கு அடையாளம் சொல்லி காட்டுறாங்க. நீ துவா செய்யக்கூடிய நேரத்தில் உன்னுடைய துவா உள்ளத்தில் உடைக்கே ஒரு ஒரு குலுக்குதலை உண்டாக்கிச்சு, ஒரு பதற்றத்தை ஒரு 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 துடிப்பை உண்டாக்கிச்சு என்று சொன்னால் அந்த துவா கபூல் ஆகிடுச்சு என்பதுடைய அடையாளம். அது துவா செய்யக்கூடிய நேரத்தில் உன் உள்ளத்திலே ஒரு துடிப்பு ஏற்படுது, அழுத்தமாக ரொம்ப பணிவாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் ரொம்ப பிடிவாதமாக நீ கேட்கிறாய் என்று சொன்னால் இதுதான் உன் துவா கபூல் ஆகுவதுடைய அடையாளம் என்று சில பெரியார்கள் சொல்லி காட்டுறாங்க. வளர்ச்சியில் அப்போ துவா செய்யக்கூடிய நேரத்தில் ஏனோ தானோ என்று நம்ம துவா செய்யாமல் நம்ம அல்லாஹ் விட்டால் வேறு கதி இல்லை, அவனை விட்டால் வேறு யாரும் இதை நிறைவேற்றி தர முடியாது என்று ஒரு பிடிவாதமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் நாம் கேட்போம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த துவாவை கபூல் செய்து கொள்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்வீர்கள் என்று சொன்னால் பிடிவாதமாக கேளுங்க, பிடிவாதமாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் கேளுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லியும் கொடுத்துருக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். அப்போ அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்வோம் என்று சொன்னால் அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்து கொள்கிறான். எந்த துவாவையும் அல்லாஹ் தஆலா மறுப்பதில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸை சொல்லி காட்டினாங்க, ஒரு அடியான் அல்லாஹ் தஆலாவிடத்தில் துவா செய்வான் என்று சொன்னால் அதற்கு 3 விதமாக அல்லாஹ் தஆலா பதிலளிக்கிறான். அதில் முதல் வகை என்ன என்று சொன்னால், ஒரு அடியான் எதை கேட்கிறானோ அதையே அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுத்துட்றான். இப்போ ஒரு அடியான் ஒரு வீடு கேட்குறாரு, அல்லாஹ் தஆலா துவா செய்து வீடு கேட்குறாரு, அல்லாஹ் தஆலா அவருடைய பங்குல அது ஹைராக இருக்கும் என்று சொன்னால் அவருக்கு அல்லாஹ் தஆலா வீட்டை கொடுத்துட்றோம். எல்லாது ரெண்டாவது என்ன செய்யற, அல்லாஹ் தஆலா ஒரு மனிதன் எந்த துவாவை கேட்கிறாரோ அதற்கு பகரமாக அவருக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளை விட்டு அல்லாஹ் தஆலா அவரை பாதுகாத்துறோம்.
அவருக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவருக்கு ஏதாவது விபத்து ஏற்பட வேண்டியிருந்தது அல்லது வேறு ஏதாவது முசீபத்து அவருக்கு ஏற்பட இருந்தது என்று சொன்னால், அவர் செய்த துவாவுக்கு பகரமாக அல்லாஹு தாலா அந்த முசீபத்துகளை அவரை விட்டு தூரமாக்கிறான். உதாரணமாக ஒரு மனுஷன் வீடு கேட்டார் என்று சொன்னார். இப்போ அவருக்கு வீடு தேவையில்லை என்று இருக்கும்போது அவருக்கு வேற ஏதாவது ஒரு ஆபத்து இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆபத்தை அல்லாஹு தாலா நீக்கிறோம். போகிற வழியில் கல் இடிக்கிற மாதிரி இருக்கலாம், அந்த கல்லை இடிக்காமல் அல்லாஹு தாலா பாதுகாத்துறோம். இது போல் நம்முடைய துவாவுக்கு எதை நாம் கேட்டோமோ அதை கொடுக்காம அதற்கு பகரமாக எத்தனையோ விஷயங்களை அல்லாஹு தாலா நமக்கு பாதுகாத்துக்கிட்டு இருக்கான். இது 2வது விதம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. 3வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஒரு அடியான் ஒரு துவா செய்வார் என்று சொன்னால் அவருக்கு அதையே அல்லாஹு தாலா கொடுக்காவிட்டாலும், ஆபத்துகளை நீக்காவிட்டாலும் அந்த துவாக்களை அல்லாஹு தாலா நன்மையாக மாற்றி கியாமத்து நாளே அந்த அடியானுக்கு கொடுத்துருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. கியாமத்து நாள் அந்த அடியான் வரும்போது அல்லாஹு தாலா நன்மைகள் எல்லாம் கொடுப்பான். அப்போ அந்த அடியான் சொல்லி காட்டும், இந்த அமல் நான் செய்யவே இல்லையா அல்லாஹ், எவ்வளோ நன்மைகள் எனக்கு கொடுக்குறியே என்று கேட்கும்போது அந்த அடியானை பார்த்து அல்லாஹு தாலா சொல்வான், துன்யாவில் என்கிட்ட எவ்வளோ துவா நீ செஞ்ச, அந்த துவாக்கள் எல்லாம் நான் உனக்கு அதுக்கு பிரதி உபகாரம் செய்யாமல் அதை நான் அப்படியே சேர்த்து வைத்து நன்மையாக உனக்கு நான் கொடுக்குறேன் என்று சொல்லும்போது அந்த அடியான் சொல்லி காட்டுவானா, யா அல்லாஹ், துன்யாவில் எனக்கு எந்த துவாவும் நீ கபூலாக்காமல் இருந்திருக்கலாமே, எல்லாவற்றையுமே நன்மையாக மாற்றி எனக்கு கொடுத்துருக்கலாமே என்று அந்த அடியான் சொல்லுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க. அன்பர்களே, அப்போ அல்லாஹு தாலா இடத்துல நம்ம கேட்கக்கூடிய துவா ஒருபோதும் வீணாக போவதில்லை. ஏதாவது ஒரு அடிப்படையில் அல்லாஹு தாலா அந்த துவாவுக்கு நமக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அல்லாஹு தாலாவை அல்லாஹ் என்று அழைத்தாலே உடனே அபுதி, என்னுடைய அடியானே என்று அல்லாஹு தாலா பதிலளிக்கக்கூடியவன அல்லாஹ் இருக்கும். அதுதான் இந்த ஆயத்தில் சொல்லி காட்டுறோம், ஃபைன்னி கரீப், நான் நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லி காட்டுங்க. நீங்கள் எந்த ஒரு நிலை, எவ்வளோ பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீ தனியால் இல்லை, உன் கூட நான் இருக்கிறேன் என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வந்துடுங்க. நான் நெருக்கமாக தான் இருக்கிறேன், என்னை படைச்ச ரப்பு என் கூட இருக்கிறான், என்னை படைச்ச ரப்பு என்னை கைவிட மாட்டான், அவன் நெருக்கமாக இருந்து என்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான், என்னை அழைப்பதற்கு ஒரு ஆள் என் கூட இருக்குது, நான் எந்த ஒரு தேவைக்காக வேண்டி நான் அழைத்தாலும் எனக்கு பதில் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குது என்ற ஒரு தைரியத்தை அல்லாஹு தாலா இந்த ஆயத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். நண்பர்களே, ஆக அல்லாஹு தாலா இடத்துல மிக மிக சங்கையான இந்த அமலாகிய துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது உட்கார்ந்து மனமுருகி அல்லாஹு தாலா இடத்துல துவா செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டாக்கணும். ஏனென்று சொன்னால் அல்லாஹு தாலா யார் மேலே கோபப்பட்டுட்டானோ, யார் அல்லாஹு தாலா வெறுக்க ஆரம்பிச்சிட்டானோ அவர்களுக்கு முதல்ல தரக்கூடிய தண்டனை என்னென்று சொன்னால் பிறர்கள் சொல்லி காட்டுவாங்க, அவருக்கு துவா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லாமல் அல்லாஹு தாலா ஆக்கிடுவான். துவா செய்வதற்கு நசீப் இல்லாமல் அல்லாஹு தாலா ஆக்கிடுவோம். யாரை அல்லாஹு தாலா அதிகமாக பிரியப்படுறானோ அவருக்கு அல்லாஹு தாலா தரக்கூடிய முதல் நற்கூலி என்னன்னு சொன்னால் அதிகமாக துவா செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாக்கிடுவோம். பழஞ்சிரும் அவர் உட்கார்ந்து துவா செய்வார், நடந்துக்கிட்டே துவா செய்வார், எந்த ஒரு விஷயம் வந்தாலும் உடனே என்ன செய்வார், அல்லாஹு தாலா இடத்துல துவா செய்ய ஆரம்பிச்சிருவார். பழஞ்சிங்களா, தவக்கல் அல்லான்றுவார், எல்லாம் உன்னை நம்பி நான் இந்த காரியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். குறைஞ்சாலும் அந்த வார்த்தை என்ன செஞ்சு சொல்கிறார், எல்லாம் நீ போதுமானவனா இருக்கிற என்று அல்லாஹு தாலா தான் பொறுப்பு ஒப்படைச்சிருவார். இந்த அளவுக்காவது அல்லாஹு தாலா இடத்துல துவா செய்யக்கூடிய ஒரு வழிமுறையை அல்லாஹு தாலா அவருக்கு ஏற்படுத்தி தந்துடுவான். 2வது அல்லாஹு தாலா யாரை கோபப்படுகிறானோ அவர்களுக்கு தரக்கூடிய இன்னொரு தண்டனை என்ன சொன்னால், அவருக்கு குர்ஆன் ஓதக்கூடிய ஒரு நசீப் இல்லாமல் போயிடும். குர்ஆன் ஓதக்கூடிய நசீப் இல்லாமல் போயிடும். அப்போ யார் அல்லாஹ் அதிகமாக பிரியப்படுறானோ அவர் குர்ஆனுடைய விஷயங்களிலேயே சம்மந்தப்படுத்தி வச்சுக்கிட்டே இருப்போம். குர்ஆன் ஓதுபவர்களாக அல்லது குர்ஆனை கேட்பவர்களாக அல்லது குர்ஆனுடைய பாடங்களை நடத்துபவர்களாக இப்படியே அல்லாத குர்ஆனோடு சம்பந்தப்பட்டவர்களாக அல்லாஹு தாலா அவர்களை ஆக்கி வச்சிருப்போம். அல்லாஹு தாலா நமக்கு அவனிடத்தில் அதிகமாக துவா செய்து அவருடைய அருட்கொடைகளை பெறக்கூடிய ஒரு நல்வாய்ப்பை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் உண்டாக்கி தந்தல் புரிவானாக. இன்னும் அவனுக்கு பிரியமான அடியார்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியல் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.